பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு சிலுவையின் மரத்திலே இருக்கும் பொழுது, இந்த கடுமையான வலியிலையும் வேதனையின் மத்தியிலையும் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னதான இரண்டாவது வார்த்தையை இந்த நாளில் நினைவு கூர்ந்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது வார்த்தை வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நன்மைகளை செய்தவராய் சுற்றித் திரிந்த அந்த நாட்களிலே சிலுவையிலே அறையும்படியாக அங்கே ரோம போர் சேவர்களால் கொண்டு வந்து அந்த கொல்கதா மலையிலே அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி அவரை அடித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தி சிலுவையிலே அவர் தொங்கும்படியாக அந்த வேளையிலே அவரோடு கூட 2 பேர் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் என்றால், பல குற்றங்களை செய்த குற்றவாளிகள், பல தவறுகளை செய்தவர்கள். அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கும்படியாக சிலுவையிலே அறையப்படும்படியாக ஆண்டவரையும் அவரோடு கூட 2 கள்ளர்களையும், அதாவது குற்றவாளிகளையும் தண்டனை கைதிகளாக அங்கே கொண்டு வந்து அறையப்பட்டு மொத்தம் 3 பேராக அந்த சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடு மையத்திலே நமது ஆண்டவராகிய இரட்சகர், ஒரு பாவம் அறியாதவர், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது வேதத்தின் வாயிலாக வாசித்து நாம் அறிந்து கொள்வோம். 39வது வசனம் 23 லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். 2 குற்றவாளிகளிலே ஒருவன் ஆண்டவரை பார்த்து இப்படி இகழ்ந்ததை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை இகழ்கின்ற இந்த குற்றவாளிகளின் நிலைமை எப்படிப்பட்டதாய் முடிந்தது என்றால், அது பரிதவிக்கக்கூடிய நிலைமையிலே அவன் மரித்து போனான் என்று அங்கு சொல்லப்படுகிறது. சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை பார்த்து இகழ்ந்தான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நீ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவரை பார்த்து கேட்கிறியே, உனக்கு பயம் இல்லையா என்று சொல்லி வேறொரு அந்த குற்றவாளியை பார்த்து இப்படி கேட்டதை நாம் வாசித்தோம். இப்படியாக அவன் இகழ்ந்தான். ஆனால் இவனோ என்ன சொன்னான் என்றால், இந்த வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கப்படும் பொழுது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். நாம் செய்த தண்டனைக்குத்தானே, நாம் செய்த தவறுகளுக்குத்தானே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு குற்றம் அறியாத இவரை பார்த்து நீ இகழ்கிறாயே என்று அவன் இப்படியாக அந்த கல்லனை பார்த்து சொன்னான். உடனே இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், இயேசுவை நோக்கி 42ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைந்தருளும். இன்றைக்கு நிச்சயமாக நாம் மரித்துவிடப் போகிறோம். மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரித்த பின்பு நான் எங்கே போவேன் என்கின்ற ஒரு நிலைமையிலே அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜீவனுள்ள ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறாரே, நம் பக்கத்தில் இருக்கிற அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இப்படியாக அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைந்தருளும். அல்லேலூயா. எப்படி ஒரு விசுவாசம் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஆண்டவர் அவனை ரட்சித்தால் அவனுக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி இப்படியாக கேட்கிறான், ஆண்டவரே, என் அடியரை நினைந்தருளும் கேட்டான். ஆனால் மற்றொரு குற்றவாளியோ அவன் இப்படியாக சொல்லுகிறான், நிகழ்ந்தான்.
உன்னை ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவன் சொன்னான். ஆனால் இவனோ தன் பாவத்தை உணர்ந்து மனம் வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலே என்னை நினைந்தருளும் என்று சொல்லி அவன் கேட்டதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் இரண்டாவது வார்த்தையை அந்த குற்றவாளியை பார்த்து சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். உண்மையா நீ இன்றைக்கே பரதேசியில் இருப்பாய் என்று அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தன் மரண தருவாயிலே இன்னும் கொஞ்ச நேரத்திலே உயிர் பிரிய போகிற சூழ்நிலையிலே அந்த இடத்துல தண்டனை கைதியாக தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரை அவன் விசுவாசித்தபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நாம் எந்த நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 6 அதிகாரம் 23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தவறு செய்தால் குற்றவாளிகளை தண்டிக்கிற அந்த நாட்களிலே கூட மரண தண்டனைக்குட்பட்ட அவன் அந்த பாவத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் என் அன்பு பிள்ளைகளே, இந்த பாவத்தின் சம்பளத்திலிருந்து நம்மையும் தேவன் விடுவிக்க வேண்டும் என்றுதான் தன் ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்தார். அந்த நிலைமையிலே தான் ஆண்டவர் சிலுவையிலே இருந்து அந்த கல்லனுக்கு இப்படிப்பட்ட அந்த குற்றவாளியை ஆண்டவர் மன்னித்து அவனை பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாரே. தொடர்ந்து நான் வேதத்திலே பார்க்கும்பொழுது வேதத்தில் சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 சொல்லப்படுகிறது. தன் பாவத்தை உணர்ந்தான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லி என்னை நினைந்தருளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டதினாலே கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு பரதீசைக்கு இடத்தை அருள் செய்தார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நாம் மறைந்து வாழக்கூடாது, அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் இரக்கம் பெறுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவங்க நமது ஆண்டவர். அப்படியே எந்த ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும், எந்த ஒரு பாரமான சூழ்நிலை இருந்தாலும், வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அவரிடத்தில் வரும்போது அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவன் அந்த கல்லனுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தது போல இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருந்து நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் வருகிறோமோ அவர்களெல்லாம் ஆண்டவர் புறம்பே தள்ளாதவராக அவருடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தரிடத்திலே வருவோம். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஆண்டவரே என்று சொல்லி அந்த குற்றவாளியை போல நாமும் இந்த நாளில் நம் குற்றங்களை மறைக்காதபடி உணர்ந்து நமக்கு வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் செய்கிற தவறுகள் தான் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் நிச்சயமாகவே நாம் இரக்கம் பெறுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மையும் நம் மீது இரக்கமுள்ள தேவனாக வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமத்தினாலே அவரிடத்திலே நாம் வருவோம். அவரே நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். பரதேசியில இடம் கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது வேதனையின் மத்தியிலே, அந்த 2 கல்லர்கள் மத்தியிலே கூட அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டவனே அவர் மன்னித்து தன்வசமாக தன்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி தன்னோடு அழைத்து சென்று அவனை பரதேசில் இளைப்பாற செய்த அதே ஆண்டவரிடத்திலே நாமும் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகள் படுகிறோம், கஷ்டங்கள் படுகிறோம், என்னையும் எங்களையும் நினைந்தருளுங்கப்பான்னு சொல்லி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது அவருடைய பாவங்களை மன்னித்து நம்மீது இரக்கம் செய்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்ற நீதியின்படி ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரே என்ற அந்த சரித்திரத்தின் உண்மையை நாம் புரிந்து கொண்டு எனக்காகவும் எங்களுக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை தேவன் கொடுக்கிறார், ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நம் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உண்மை இகழுகிறவனான குற்றவாளியை போல அல்லாதபடி பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கம் பெறுகிற குற்றவாளியை போல உம்மிடத்தில் நான் நன்மை பெற்றுக் கொள்வேன். இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று சொன்னீரே, இந்த என்னுடைய கடைசி கால வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் உண்டு என்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் அப்படியே எங்களை நடத்துங்க சொல்லி இடத்தில் கேட்கப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த நித்திய வழியை நடத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன்னையும் என்னையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரையே நம்பியிருப்போம். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.